வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு வாழைப்பூ பொரியல் பார்க்கலாம். இதுக்கு நான் முழு உளுந்து தான் போட்டிருக்கேன், தாளிப்பு உளுந்து இல்லை. அதே போல் கடலைப்பருப்பும் அதுவும் நிறையா போட்டேன். ஒரு ஒத்து கருவேப்பிலை. ரொம்ப ஈஸிங்க, எல்லாத்து வீட்லேயும் செய்கிற ரெசிபி தான். இது வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் கிடைக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இந்த வாழைப்பூ எடுத்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம வீட்டுக்கு. இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. வாழைப்பூ பொரியலுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் தனியாக வேக வச்சு தாளிப்பாங்க. நான் இது இப்படியே தாளித்து விட்டுற போகிறேன். அறுக்கும்போது கொஞ்சம் மோர் ஊற்றி, தண்ணியில் மோர் ஊற்றி அறுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் அப்படி அறுத்துமே கொஞ்சம் கலர் மாறி தான் வந்துருக்குது. மஞ்சள் தண்ணி கண்ணாடி பதத்துக்கு மேலே வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் வெங்காயம் வேண்டாம்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ பச்சை மிளகா கூட 2 வரமிளகாயும் போட்டுக்குங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ஸ்டைலில் வைப்போம். அதில் இது ஒரு ஸ்டைலு. செஞ்சு பாருங்கள். இது ஈஸியாக மேக்ஸிமம் எல்லா ஸ்டைட்லேயும் வைக்கிறது தான். மஞ்சள் பொடி போட்டுட்டேன். இது கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒரு சிட்டிலி பெருங்காயப்பொடி போட்டு சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அப்படியே பொடிச்ச போல விட்டுட்டு போகிறேன். வாழைப்பூவுக்கு மேக்ஸிமம் மூடி போடாதீங்க. நான் இப்படியே இப்படி வணக்கி எடுத்துடலாம். பாருங்க, நமக்கு வாழைப்பூவெல்லாம் வெந்து வந்துருச்சு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். அது எனக்கு போதுமான அளவு. வாழைப்பூ நல்லா வேகலைன்னா ஒரு தெவிர்ப்புத்தன்மை இருக்கும், ஒரு கசப்புத்தன்மை. அது இல்லாமல் நல்லா பார்த்து வேக வச்சு எடுத்துக்குங்க. எனக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் நான் ஊற்றின தண்ணி வாழைப்பூவில் வந்தது எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது நான் எனக்கு இரும்பு சட்டி ஆனதுனால 10 நிமிஷம் நான் மேக்ஸிமம் இப்படியே விட்டுற போகிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா அதில் தேங்காய் போட்டுக்கலாம். நான் இப்போ தேங்காய் போடலை. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.